சாதாரணமான ரோட்டு கடையில் ஆரம்பித்து ஹைஃபையான ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சில பேரை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் தான் ஜடையம்பாளையத்தில் இருக்கக்கூடிய புதிய காய்கறி மார்க்கெட். இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நேராக வந்த உடனே போய் மண்டி தலைவரை நேரடியாக பார்த்து அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவரே தாராள மனசோட நிறைய விஷயங்களை நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காருங்க. முடிஞ்சா வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பெர்மிஷன் கிடைச்ச சந்தோஷத்தில் உள்ளே போய் பார்த்தா எல்லா பக்கமும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஊட்டியிலேருந்து நேரடியாக இந்த வண்டிக்கு வந்து அங்கேருந்து நிறைய இடத்துக்கு சப்ளை ஆகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், சேனக்கிழங்கு, கேரட், இஞ்சி அப்படின்னு எல்லா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸையும் சிறு வியாபாரிகளும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வெஜிடபிள்ஸ் பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி என்ன சொல்கிறாரு நீங்களே கேளுங்க. இப்போ சாதாரண மார்க்கெட் கடையில் தான் போனீங்க வச்சுக்கோங்க, நம்ம விலை கம்மிக்கு நல்ல பொருள் கொடுப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய கடையில் போய் வாங்கணும் ஆசைப்படுறாங்க. சின்ன கடையில் இந்த மாதிரி நல்ல சரக்கு நம்மளால நல்ல பொருள் நம்மளால தர முடியும். ஆனால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக சரக்கு கிடைக்கும், நல்ல கேரட் கிடைக்கும், நல்ல பீட்ரூட் கிடைக்கும் நினைக்கிறாங்க. அப்படி கிடைக்கிற ஆள் நாங்கள் தாங்க. நான் சூப்பர் மார்க்கெட்டு நாங்கள் தான் கொடுக்குறோம், சின்ன கடைகளுக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம். நல்லா கழுவி சுத்தமாக சாப்பிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உரம் போட்டு வளர்க்குறது. ஒரு கேரட் வாங்கி நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சிங்கன்னா சுருங்கி தான் போகும், அழுகி போகாதுங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அழுகி போகுதுங்க. என்ன காரணம்னா உரம் அதிகமாக போடுறாங்க. விவசாயி வந்து மண்ணிலேயே அப்படி அழகாக விளையுங்க. இப்போ அப்படி விளையிறதே இல்லைங்க, உரம் போட்டால் மட்டும் தான் விளையுதுங்க.